உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் பயிர் வேக வச்சு சாப்பிட்றது, ஏதாவது ஒரு பயிர் வேக வச்சு சாப்பிட்றது உடம்புக்கு நல்லா ப்ரோட்டீன் கிடைக்கும். சும்மா இந்த அளவு ஒரு கைப்பிடி அளவு சாப்பிட்டா கூட போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிகிட்ருக்கேன். பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் இது என்ன பயிர், அவரைக்கொட்டைன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் பக்கம். இந்த அவரைக்கொட்டையை நைட்டே ஊற வச்சு, ஆனால் இது நல்லா ஊற வச்சா தான் நல்லாவே வேகும். நைட்டே ஊற வச்சு காலையில் ஒரு 5-6 விசில் விட்டு எடுக்கணும். அப்போ தான் ஓரளவுக்கு நல்லா பயிர் வெந்திருக்கும். வேகலைன்னா சாப்பிட்றது கொஞ்சம் நல்லா இருக்காது. இப்போ இதை வேக வச்சு எடுத்துட்டு இதை ஒரு தாளிச்சிடணும். அவ்வளோதான். சும்மா பெருசாலாம் இதுக்கு எந்த வேலையும் பண்ண வேண்டியதில்லை. இப்போ வாணலியில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு நான் கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம் இது எல்லாமே போடுறேன் ஒட்டுக்கா. இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வதங்கணும். வெங்காயம் ஓரளவுக்கு இப்படி வதங்கின உடனே நான் இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கிறேன். ஒரு 4 பல் பூண்டு, கொஞ்சமாக சின்ன துண்டு இஞ்சி, அதை போட்டு நல்லா வதக்கலாம். மஞ்சத்தூள் போடணும், ஆனால் நான் ஏற்கனவே பயிர்லேயே மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுட்டேன், அதனால் மஞ்சத்தூள் போடலை. இஞ்சி பூண்டு ஓரளவுக்கு வதங்கின உடனே தக்காளி, நான் சின்னதாக ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணுன்னா சேர்த்துக்கலாம், வேண்டான்னா விட்டுடலாம். தக்காளி ஆப்ஷன் தான். இப்போ வேணுன்னா சேர்த்துங்க, வேண்டான்னா விட்டுருங்க. தக்காளியை சேர்த்து நல்லா வதக்குங்க. இந்த மாதிரி எல்லாம் நல்லா வதங்கின பின்னாடி நீங்கள் உப்பு இப்போ சேர்த்துறதுனா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா பயிரை வேக வைக்கும் போதே உப்பு போட்டு சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போடுறேன். நீங்கள் வேணுன்னா மட்டன் மசாலா அல்லது கறி மசாலா அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இதையே நல்லா 4 பெரட்டி எடுத்துட்டு கொஞ்சம் மல்லி இலை போட்டு இறங்குனீங்கன்னா ரெடி. இது போல் செய்கிறதுனால இதில் நம்ம குழம்புக்கு போடுற அத்தனை பொருள்களும் போடுறதுனால இது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதே மெத்தடில் எந்த பயிர் வேணாலும் வேக வச்சு தாளிக்கலாம், சூப்பராக இருக்கும். எனக்கு பிடிக்கும், நான் இப்படி தான் செய்வேன். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி செய்யுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.